வேலை முடிச்சுட்டு ஓடி வந்துடு. ஆண்டவர் கட்டாயமாக உங்களை எல்லாரும் ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. நம்ம வீட்டில் ஜெபம் பண்ணலாம், பைபிள் படிக்கலாம், காஸ்பிள் சேனல்ஸ் பார்க்கலாம். ஏன் ஆலயத்துக்கு வரோம்? நம்ம ஆலயத்து கூடுதல், நம்ம மீட்டிங்ஸில் இருக்கும்போது ஆண்டவர் நம்ம அவர் பேசுவாங்க. பைபிளில் படிக்கும்போது 2 படிக்கும்போது அங்கே இருக்குது சாலமோன், தாவீது மகன் சாலமோன் சொல்கிறாங்க, ஜெபம் பண்ணுறாங்க, ஆண்டவரே ஆலயம் கட்டி முடிச்சுட்டா தேவன், இந்த ஆலயத்துக்கு வந்து ஜெபம் பண்ணவங்க ஜெபம் கேட்பீங்களான்னு கேட்கும்போது படிங்க 15 2 Chronicles. இந்த ஸ்தலத்தில் செய்யப்படும் ஜெபத்திற்கு என் கண்கள் திறந்தவைகளும் என் செவிகள் கவனிக்கிறவைகளுமாய் இருக்கும். ஹல்லேலூயா. தேவன் என்ன சொல்றாங்க? இந்த ஸ்தலத்தில் செய்யப்பட்ட ஜெபங்களுக்கு என் கண்கள் திறந்தவைகளும் என் செவிகள் கவனிக்கிறவைகளுமாய் இருக்கும். கவனிக்கும். நம்ம என்ன பேசுறோமோ, என்ன விண்ணப்பம் செய்யறோமோ, எதுக்காக வந்திருக்கிறோம், அதெல்லாம் கவனிக்கிறாங்க நம்ம தேவன். சங்கீதம்ல இருக்க தாவீது ராஜா எழுதுறாங்க, என்ன நடக்கிறது, உட்கார்ந்தது, படுக்கிறது, பேசுறது எல்லாம் உங்களுக்கு தெரியுமாப்பா, நீர் கவனிக்கிறங்கன்னு சொல்லுவாங்க. ஆண்டவர் நம்ம கவனிக்கிறாங்க. எதுக்கு நம்ம வந்திருக்கிறோமோ, எந்த கஷ்டத்தில் வந்திருக்கிறோமோ, எது கேட்க வந்திருக்கோமோ, அதெல்லாம் கவனிக்கிறாங்க. 16 படிங்க. என் நாமம் இந்த ஆலயத்தில் என்றென்றைக்கும் இருக்கும்படி நான் இதை தெரிந்து கொண்டு பரிசுத்தப்படுத்தினேன். என் கண்களும் என் இருதயமும் என்னாலும் இங்கே இருக்கும். ஹல்லேலூயா. அவர் கண்கள், அவங்க ஹிருதயம் எல்லாம் ஆலயத்தில் இருக்கும். அதனால் நம்ம ஆலயத்துக்கு வரும்போது ஒரு சந்தோஷத்தோடு வரணும். ஆலயத்துக்கு வரும்போது ஒரு திட்டத்தோடு வரணும். டாக்டர்கிட்ட போகும்போது பழைய ஃபைல்ஸ் எல்லாம், எக்ஸ்ரேஸு ஃபைல்ஸ் எல்லாம், இசிஜி என்னென்ன இருக்கிறாங்க அதெல்லாம் எடுத்துக்கு போவோம். எதுக்கு டாக்டர் மறுபடியும் கேட்பாங்க, இல்லைன்னா திருப்பி நம்ம டெஸ்ட் எடுக்கிறோம்னு சொல்லிவிட்டு எல்லாம் என்ன மெடிசன் சாப்பிட்றோம் அந்த லிஸ்ட்டு, அந்த மெடிசன்ஸ் கூட எடுத்துக்கு போவோம். ஒரு டாக்டர்கிட்ட போகும்போது அப்படி போகும்போது நம்ம ஆலயத்துக்கு வரும்போது ஆண்டவர் என்ன கவனிக்கிறாங்க, அவர் ஹிருதயம் இங்கே இருக்குது, அவர் கண்கள் இங்கே பார்க்குறாங்க, யார் வருவாங்க, என்ன தேவையோடு வராங்கன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நம்ம வீட்டில் என்ன பிளான் பண்ணணும். ஆலயத்துக்கு போகிறேன்னா தேவன்கிட்ட இது கேட்குறோம் அது கேட்குறோம்னு சொல்லிட்டு எனக்கு சமாதானம் இல்லையே, நான் தேவனுக்கு இந்த தினம் சொல்ல போகிறேன்னு சொல்லிட்டு ஒரு ஆயத்தத்தோடு நம்ம வரும்போது ஆண்டவர் நம்ம முதல்ல பெரிய காரியம் செய்வாங்க. அப்படியே டியூஸ்டே ப்ரேயர் இருக்குது, சாட்டர்டே ப்ரேயர் இருக்குது, வெனஸ்டே இருக்குது, சண்டே இருக்குது, அப்படி வரக்கூடாது. ஒரு திட்டத்தோடு நமக்கு என்ன வேணும், நம்ம குடும்பங்கள் என்ன தேவையோடு வரும், எது சமாதானம் இல்லை, அது கேட்கறதுக்கு நம்ம ஆண்டவர் ஆலயத்துக்கு வரணும். பைபிளில் பார்க்கும்போது அண்ணால் என்ன குழந்தை இல்லை, கணவர் எது திட்டவே இல்லை, ஆனால் அந்த அம்மாவுக்கு என் குழந்தை வேணும், அழுகுறாங்க. ஆலயத்தில் வந்து அழுவ போது கட்டாயமாக ஆண்டவர் என்ன அந்த ஜெபம் கேட்டு அந்த அம்மாவுக்கு 5 பிள்ளை, ஒரு பிள்ளைன்னு கேட்கும்போது 5 பிள்ளை எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி நம்ம ஆலயத்துக்கு தேடி எதுக்கு வரோம்னா ஆண்டவர் கட்டாயமாக செய்வார். ஆண்டவர்கிட்ட போனால் எல்லாம் நடக்கும், எனக்கு பிரச்சனையெல்லாம் போகணும்னு சொல்லிட்டு ஒரு ஆசையோட ஒரு வாஞ்சையோடு வரும்போது ஆண்டவர் கட்டாயமாக நம்ம இதில் பெரிய காரியம் செய்ய வல்லவராக இருப்பாங்க. ஹல்லேலூயா. இந்த தினம் நான் மெசேஜ் ரோமன்ஸ் 12 ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் காட். நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள், ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். ஹல்லேலூயா. ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் காட், தேவனின் பிரதிபலிப்பு பற்றி நான் பேசுகிறேன். ஹல்லேலூயா. ரிஜாய்சிங் இன் ஹோப், தமிழில் நம்பிக்கையில் சந்தோஷமாயிருங்கள், நம்பிக்கையில் சந்தோஷமாயிருங்கள். நம்ம வேர்ல்ட்லி பீப்புள், ஆண்டவர் தெரியாத பீப்புள் படிக்கும்போது நம்பிக்கை, மற்றவங்களையும் பிள்ளைங்கள் மேலே நம்பிக்கை வச்சுக்கோங்க, கணவர் மேலே நம்பிக்கை வச்சுக்கோங்க, மனைவி மேலே நம்பிக்கை வச்சுக்கோங்க, அம்மா அப்பாவுங்க நம்பிக்கை வச்சுக்கோங்க. ஆனால் சம்டைம்ஸ் நம்பிக்கை எல்லாம் வீணாக போவோம். என் கணவர் நல்லா வேலை பண்ணுவாங்க நம்பி ஒரு கல்யாணம் பண்ணி வச்சு அவர் ஒரு பார்க்காம வேலை போகாமல் வீட்டில் இருந்து வேஸ்ட்டாக இருந்திருக்கலாம். அல்லது நான் எனக்கு மாமனார் எல்லாம் உதவி செய்வாங்க ஒரு ஆசையோடு வந்து அவங்களும் எது சொத்து கொடுக்காமல் இருக்கலாம். ஆனால் எப்போ நம்ம நம்ம கூட தேவனோடு இருக்கிறோமோ தேவன் பெரிய காரியம் செய்ய வல்லவராக இருப்பாங்க. இன்று தினம் நான் ரூத் சாப்டர் படிக்கும்போது 1 நகோமியின் புருஷனாகிய எலிமெலேக்கு இறந்து போனான், அவளும் அவளுடைய 2 குமாரரும் மாத்திரம் இருந்தார்கள். ஹல்லேலூயா. எங்கள் நவோமி நமக்கு எல்லாம் தெரியும். நான் நிறைய பேருக்கு என்னன்னா சொந்த ஊரில் இருக்கும்போது, சொந்த பிஸ்னஸ் இருக்கும்போது அது பிடிக்காது அவங்களுக்கு. எங்கோ தூரமாக போகணும், எங்கோ வேறு ஊருக்கு போகணும், அமெரிக்காவுக்கு போகணும், ஜெர்மனிக்கு போகணும், துபாய்க்கு போகணும், மலேசியா, சிங்கப்பூர் போகணும், நல்லா காசு வரும்னு நினைப்பாங்க. தெலுங்கில் ஒரு ப்ராவர்ப் இருக்குது, தூரப்பு கொண்டால் நுணுப்பா. தூரமாக இருந்த மவுண்டன்ஸ் எல்லாம் சாஃப்டாக இருக்கிறமா தெரியுமா, ஆனால் கிட்ட போனால் தான் தெரியும் எவ்வளோ ரஃப்பாக இருக்கும், எவ்வளோ கஷ்டமாக இருக்கும், எவ்வளோ பெருசாக இருக்கும்.
இங்கே தூரமாக இருக்கும்போது நல்லா ரொம்ப ஈஸியாக இருக்கும், நல்லா ஷைனிங்காக இருக்குது, நல்லா இருக்குன்னு நினைப்பேன். அதே மாதிரி நிறைய பேர் இந்த இந்தியாவில் இருக்கும்போது பணம் பத்தலை, சமாதானம் இல்லைன்னு சொல்லி வேறு ஊருக்கு போனால், வேறு அவங்கள மாதிரி இருந்தால், அந்த பிள்ளைங்களை பார்த்து நல்லா படிச்சுட்டு வேறு ஊருக்கு போய் நிறைய சேலரி வருது. அந்த மற்றவங்கள தான் நம்ம பார்த்து இருக்கிறோம். மற்றவங்க பாரு இப்படி நல்லா இருக்கிறாங்க, மற்றவங்க வீடு பாரு, மற்றவங்க கணவர் பாரு, மற்றவங்க பிள்ளைகள் பாரு, அவரு பாரு அமெரிக்காவில் இருக்கிறாங்க, அவங்களும் பாரு அபுதாபியில் இருக்க, அந்த மாதிரி பார்த்துட்டு நம்மளும் போகிறோம். ஆனால் அவங்க பட்ட கஷ்டம் நமக்கு தெரியாது. நிறைய பேர் துபாய்க்கு வேலைக்கு போவாங்க, இன்ஜினியர் வேலைன்னு போவாங்க, அங்கே போனால் ஸ்மால் ஒர்க் கொடுப்பாங்க. நிறைய பேர் நர்சஸ் மாதிரி போவாங்க, அந்த ஏஜென்ட் நர்ஸ் ஹாஸ்பிட்டலில் வேலை கொடுக்குறான்னு சொல்லிட்டு அங்கே போனால் வேலை இருக்காது, இன்னும் 3 months வெயிட் பண்ணணும்னு சொல்லும்போது வீட்டு வேலைக்கு அனுப்புவாங்க. அந்த வீட்டு வேலை நிறைய கஷ்டம் இருக்கும், அடிப்பாங்க, ஒன்றும் பேசக்கூடாது, சாப்பாடு கொடுக்க ஒரு ரொட்டி கொடுப்பாங்க. சில பேர் அந்த ஒட்டகம் கேமில்ஸ் கிட்ட அனுப்புவாங்க, அங்கே தண்ணி இருக்காது, ஒரு செடி இருக்காது, எதுவும் இருக்காது, அவ்வளோ சூடாக இருக்கும், அழுவாங்க. சில பேர் கூலி வேலை செய்வாங்க, நிறைய பேர் அவங்களுக்கு பாண்ட் இருக்கும், 3 years அப்படி இருக்கணும்னு இருக்கும். அவங்களுக்கு பைத்தியம் பிடிக்கும், அந்த வால்ஸ் கிட்ட போயிட்டு அப்படியே ஒரு மாதம் நல்லா இருக்கும், 2nd month 3rd month வீடு ஞாபகம் வரும், மனைவி ஞாபகம் வரும், பிள்ளைகளுக்கு ஞாபகம் வரும். அப்படியே அந்த சவுறு பார்த்துட்டு அழுவாங்க, ஐயோ எதுக்கு நான் வந்தால். பாஸ்போர்ட் அவங்கக்கிட்ட இருக்காது, ஓனர்ஸ் கிட்ட இருக்கும். அப்படி நம்ம ஆசையெல்லாம் தூரமாக போனால் நல்லா இருக்கும்னு நினைப்பாங்க. அதே போல் இந்த பைபிளில் நவோமி பெத்லஹேமில் இருக்காங்க. பெத்லஹேம் என்னன்னா அப்பத்தின் வீடு, சந்தோஷம், எல்லாம் எல்லாம் பச்சை பசையில் இருக்கும், ஊரெல்லாம் நல்லா இருக்கும். ஆனால் இந்த அம்மாவுக்கு என்ன மோவாப் தேசம் போனால் நல்லா இருக்கும், நல்லா பணம் வரும்னு நினச்சிட்டு ஹஸ்பண்ட் இவங்க மோவாப் தேசத்தில் இருப்பாங்க. ஒரு நாள் நல்லா சந்தோஷமாக சமாதானம் இருப்பாங்க, பணம் வருது, ஹாப்பியாக இருக்கிறாங்க. ஆனாலும் கொஞ்ச நாளுக்கு என்ன கணவரை இறந்து போவாங்க. அப்புறமா 2 பிள்ளைங்கள் பிறப்பாங்க. இந்த சாப்டர் 3rd verse படிங்க. நகோமியின் புருஷனாகிய எலிமெலேக்கு இறந்து போனான், அவளும் அவளுடைய 2 குமாரர் மாத்திரம் இருந்தார்கள். 2 sons இருக்கிறாங்க. அந்த 2 sons அங்கே இருக்கும்போது 10 வருஷம் 2 sons எல்லாம் நல்லான்னு இருக்கிறாங்க. அவங்க நல்லா அந்த மோவாப் தேசத்துலன்னு பொண்ணுன்னு பார்த்துட்டு கல்யாணம் பண்ணுவாங்க. அங்கே அழகாக இருக்கிற நல்லா படிச்சிருக்கிறாங்க சொல்லிட்டு இவங்க பெத்லஹேம் பீப்புள் என்ன மோவாப் தேசம் என்ன அந்நிய தேசம், அவங்களுக்கு ஆண்டவர் தெரியாது, அந்த பிள்ளைங்களே கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. படிங்க நெக்ஸ்ட் 4th verse. இவர்கள் மோவாபியரில் பெண் கொண்டார்கள். அவர்களில் ஒருத்தி பேர் ஒர்பால், மற்றவள் பேர் ரூத். அங்கே ஏறக்குறைய 10 வருஷம் வாசம் பண்ணினார்கள். 10 வருஷம் இருக்கிறாங்க. அந்த 2 பிள்ளைங்கள் கூட இருக்கும்போது அவங்க ஹஸ்பண்ட்ஸ் கூட ஒரு நாள் இறந்து போவாங்க. அந்த ரூத் ஹஸ்பண்ட் இறந்து போவாங்க, இந்த ஓர்பால் ஹஸ்பண்ட் இறந்து போவாங்க, நவோமி ஹஸ்பண்ட் இருப்பாங்க. இந்த நேரடி கூப்பிடுறாங்க. அப்புறமா படிங்க. பின்பு மக்லோன் எலியோன் என்னும் இவர்கள் இருவரும் இறந்து போனார்கள். அந்த ஸ்ரீ தன் குமாரர் இருவரையும் தன் புருஷனையும் இழந்து தனித்தவனானாள். 13th verse படிங்க. அவர்கள் பெரியவர்கள் ஆகும் மட்டும் புருஷருக்கு வாழ்க்கைப்படாதபடிக்கு நீங்கள் பொறுத்திருப்பீர்களோ? அது கூடாது. என் மக்களே, கர்த்தருடைய கை எனக்கு விரோதமாய் இருக்கிறதினால் உங்கள் நிமித்தம் எனக்கு மிகுந்த விசனம் இருக்கிறது என்றால். கர்த்தருடைய கையை விரோதமாக இருக்கிறதுனால உங்கள் பார்க்க போது எனக்கு விசாரமாக இருக்குன்னு சொல்ல. கர்த்தருடைய கையை இவங்கள்தான் தவறு பண்ணி ஊர்ல இருந்து வெளியே வந்திருக்காங்க. கர்த்தருடைய நல்லதான் செய்வாங்க. நம்ம எது வந்தாலும் கர்த்தர் மேலே சொல்லும். அவர் நம்ம ஜபத்துக்கு வரும், ப்ரேயர் பண்ணுறோம், நான் ஃபாஸ்டிங் ப்ரேயர் பண்ணுறேன், தொடர்ந்து நான் ஜபம் பண்ணுறேன், அதனால் ஒன்றுமே நடக்க மாட்டுது, ஒன்றும் ஆசீர்வாதமே இல்லை, ஞானஸ்தானம் கொடுத்தாங்க எல்லாமே சொல்லுவாங்க. ஆனால் நம்ம தவறு மூலம் தான் நமக்கு எல்லாம் ஆப்போசிட்டாக நடக்குது. கணவர் இறந்து போகிறது, வீட்டில் சமாதானம் இல்லாமல் போது. நம்ம எப்போ ஆண்டவர் நோக்கி உண்மையாக இருக்கிறோம், ஆண்டவர் எல்லாம் மாறுதல் செய்வாங்க. இங்கே என்ன சொல்கிறாங்க, அம்மா நான் இன்னும் உங்களை பார்க்க முடியாது. நெக்ஸ்ட்டு படிங்க. அப்பொழுது அவர்கள் சத்தமிட்டு அதிகமாய் அழுதார்கள். ஒருபால் தன் மாமியை முத்தமிட்டு போனால், ரூத்தோ அவளை விடாமல் பற்றி கொண்டாள். அதில் ஓர்பால் என்ன சொன்னாங்க, 2 மருமகள் கூப்பிட்டு அழுகுறாங்க, எனக்கு யாருமே இல்லை, நீங்கள் சின்ன பிள்ளைங்கள இருக்கிறாங்க, நீங்கள் போயிட்டு மறுபடியும் கல்யாணம் பண்ணிக்கோங்கன்னு சொல்லும்போது ஓர்பால் என்ன பண்ணுறாங்க, மொத்தம் கொடுத்துட்டு எங்கே போனாங்க, இங்கே இருக்க தேவர்கள் இடத்தில் போனாங்க. பழைய காரியங்கள், பழைய ஐடில் வர்ஷிப், விக்கிரகாரதனுக்கு பழைய காரியங்கள் போனாங்க. நம்மளோட கஷ்டம் வந்தால் என்ன பண்ணோம், பழைய மந்திரங்கள் கிட்ட அங்கே இங்கே யாருன்னு என்னை பற்றி நல்லா சொல்லுவாங்க, சொல்லிட்டு நம்ம சுற்றி இருக்கோம். ஓர்பால் கூட அப்படி தான் விட்டு இங்கே எழுதியிருக்காங்க. என்ன எழுதியிருக்காங்க,
தேவர்களிடத்தில் திரும்பி போய்விட்டாள். காரியங்கள் நம்ம செய்யக்கூடாது. ஆண்டு கிட்ட வரும்போது ஆண்டவர் என்ன சொன்னாங்க அதுபடி நடக்கணும். ஆனால் ஓர்பால் என்ன பண்ணிச்சு, முத்தம் கொடுத்துட்டு பைபிளை சொல்லிட்டு பழைய காரியங்கள் கிட்ட போனாங்க. ஆனால் ரூத் என்ன சொல்றாங்க பாருங்க, படிங்க. அதற்கு ரூத், நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோட பேச வேண்டாம். நீ போகும் இடத்திற்கு நானும் வருவேன், நீ தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். நீர் எங்கே போறீங்க அங்கே நான் போவேன். உங்கள் ஜனம் என் ஜவனம், உங்கள் தேவன் என் தேவன். நீங்கள் எங்கே மரணம் வரும் நான் அங்கே மரணம், எங்கே பரி பண்ணுவோம் அங்கே நான் இருக்கணும்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி மருமகள் எங்கே பார்த்துருக்கீங்களா? இங்கே நிறைய பேர் மருமகள் இருக்கிற யாருன்னா ரூத் மாதிரி இருக்கிறாங்க. அத்தான் நீங்கள் எங்கே இருக்குன்னு அங்கே இருப்போம், நீங்கள் எந்த வீட்டில் இருந்து அந்த வீட்டுக்கு வருவேன், நீங்கள் என்ன சாப்பிட்றீங்க அந்த சாப்பிடு, நீங்கள் எங்கே யாருன்னு இருக்கிறாங்க. நமக்கு எல்லாருக்கும் மருமகள் இருக்கிறாங்க. ஒரு 2 வருஷம் பார்த்தா எல்லாம் ரியாலிட்டி தெரியும். எந்த மாதிரி ஓர்பாலோ ரூத்தோ தெரியும் நமக்கு. பாருங்கள், ரூத் எவ்வளோ நல்ல பொண்ணு பாருங்கள், எங்கே இருக்குன்னு அங்கே இருக்கிறேன்னு சொல்கிறாங்க. இந்த பொண்ணு மோவா பொண்ணு, ஆனாலும் மாமியார் கூட என்ன திருப்பி படிங்க. அதற்கு ரூத், நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோட பேச வேண்டாம். நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன், நீர் தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். ஹல்லேலூயா. உம்மோட தேவன் என்னோட தேவன்னு சொல்கிறாங்க. அதே ஃபஸ்ட்டு ஓர்பால் என்ன ஆயிடுச்சு, விக்கிரகாராதனை போயிட்டாங்க. அந்த ரூத்து கூட அதே ஊரில் பொண்ணு தானாலும் தேவன் என் தேவன்னு சொல்கிறாங்க. ஹல்லேலூயா. நம்ம கூட ஆண்டவர் ஆலயத்துக்கு வரும்போது எந்த பிரச்சனை வந்தாலும் ஆண்டவன் பற்று இருக்கும்போது, அவர் சொன்னபடி பண்ணும்போது ஆண்டவர் நம்ம கைவிடாத தேவனாக இருப்பாங்க. ஹல்லேலூயா. நெக்ஸ்ட்டு படிக்கும்போது 19th verse படிங்க. அப்படியே இருவரும் பெத்லகேம் மட்டும் நடந்து போனார்கள். அவர்கள் பெத்லகேமுக்கு வந்தபோது ஊரார் எல்லாரும் அவர்களை குறித்து ஆச்சரியப்பட்டு, இவள் நகோமியோ என்று பேசிக்கொண்டார்கள். ஹல்லேலூயா. பெத்லகேம் மறுபடியும் கிளம்பி போன அப்புறமா நம்ம கூட ஃபாரின்லேருந்து வந்த உடனே என்ன எல்லோரும் ஊரில் பார்ப்பாங்க, அமெரிக்காவுக்கு போயிட்டு வந்திருக்காங்க, ஏதோ எடுத்து வந்திருப்பாங்க, நல்லா ரிச்சாக இருப்பாங்க, ஒருவேளை இடம் வாங்குறதுக்கு வந்திருக்காங்க, இல்லை வீடு வாங்குறதுக்கு வந்திருக்காங்க, இல்லைன்னு எல்லோரும் ஹலோ நவோமியான்னு சொல்லி எல்லோரும் ஹலோ சொல்லும் போது என்ன நவோமியான்னு கூப்பிடாதுங்க. என் வாழ்க்கையெல்லாம் கசப்பாக இருக்குது, மாறாயிடுச்சு, என் வாழ்க்கை சந்தோஷம் இல்லை, என் கணவர் இருந்து போனாங்க, என் பிள்ளைங்கள் இருந்து போனாங்க, என்னை தயவுசெய்து நவோமியான இன்பம் சந்தோஷம், அந்த சந்தோஷம் அந்த இன்பம் என் வாழ்க்கையில் இல்லவே இல்லை, எல்லோரும் கசப்பன்னு கூப்பிடுங்க, மாறான்னு கூப்பிடுங்கன்னு சொல்லிட்டு நவோமி அழுகுறாங்க. ஹல்லேலூயா. நெக்ஸ்ட் படிங்க. அதற்கு அவள், நீங்கள் என்னை நகோமி என்று சொல்லாமல் மாறாள் என்று சொல்லுங்கள், சர்வ வல்லவர் எனக்கு மிகுந்த கசப்பை கட்டளையிட்டார். ஹல்லேலூயா. 21 verse படிக்கும்போது, நான் நிறைவுள்ளவளாய் போனேன், கர்த்தர் என்னை வெறுமையாய் திரும்பி வர பண்ணினார். இங்க மறுபடியும் சொல்றாங்க, என்ன நிறைவாய் இருக்கு நான் போனா, ஆனா கர்த்தர் என்ன பண்ணியாச்சு, வெறுமையாய் வெறுமையாக்கினார் என்னன்னு சொல்றாங்க. நம்ம தேவன் பிள்ளைங்களை இருக்கும்போது கர்த்தர் எப்பொழுது வெறுமைப்பட மாட்டோம், நம்ம சாப்பம் கொடுக்க மாட்டோம். அப்பவாதி தான் நம்ம கொல்லுறதுக்கு, நம்ம நாசனம் பண்ணுறதுக்கு, நோய் கொடுக்கறதுக்கு வர்றாங்க. ஆனால் தேவன் என்ன, ஜீவன் கொடுக்கறதுக்கு, மிகுந்த வல்லமை ஜீவன் கொடுக்க, அவர் நித்திய ஜீவன் கொடுக்க நம்ம தேவன் இருக்கிறாங்க. ஆனால் நவோமி என்ன சொல்கிறாங்க, நான் நிறைவே போனேன் ஆனால் வெறுமையாக்குனார் தேவன் சொல்கிறாங்க. நம்ம தேவன் ஒருபோது நம்ம எதுவுமே சொல்லவே கூடாது. அவர் எவ்வளோ பெரிய தேவன், அவர் சிங்காசனம் எங்கோ பரலோகத்தில் இருக்குது, அவர் பாதம் பூலோகம்னு இருக்குது. அந்த பெரிய தேவனை நம்ம அவர் நான் இப்படி எனக்கு சாப்பம் கொடுத்துருக்காங்க, எனக்கு ஆசீர்வாதம் தரலன்னு சொல்லவே கூடாது. இந்த நவோமி என்ன சொல்கிறாங்க, நிறைவை நான் போனாலும் கர்த்தர் என்னை வெறுமையாக்கினார்ன்னு சொல்கிறாங்க. நம்ம வாழ்க்கையில் வெறுமையே ஆக்க மாட்டாங்க. நம்ம தேவன் கிட்ட வந்து கண்ணீரோடு அழுவும் போது ஆண்டவர் நம்ம நிறைவாக, வெறுமையாக வந்த நம்மை ஆண்டவர் நிறைவாக்குவாங்க. பிள்ளைங்கள் கொடுப்பாங்க, பணம் கொடுப்பாங்க, ஆரோக்கியம் கொடுப்பாங்க, சமாதானம் சந்தோஷம் கொடுப்பாங்க. அந்த தேவன் நம்ம நம்பி இருக்கும்போது, நீரே என் தகப்பன் தேவன், நீரே என் ஜீவனுள்ள தேவன், நீர் சரி செய்வன் ஒரு விசுவாசத்தோட நம்பிக்கையோடு வரும்போது சந்தோஷத்தோடு ஆண்டவர் நம்ம பாதுகாத்து கொள்வாங்க. ஹல்லேலூயா. இந்த ரூத்தன் பார்க்கும்போது இந்த நவோமி என்னென்ன சொன்னாங்க அதுபடி செய்யும்போது ஆண்டவர் ரூத்துக்கு என்ன ஒரு புது வாழ்க்கை கொடுப்பாங்க. விடோவாக இருக்கிற யாரும் இல்லாத வாழ்க்கையை இருக்கும்போது இந்த அம்மா என்ன சொன்னாங்க அதுபடி செய்யும்போது ஆண்டவர் பார்த்து ஆண்டவர் பயந்து எங்கள் பேச்சு பெரியவங்கள் பேச்சு கேட்கும்போது இந்த ரூத்துக்கு ஒரு புதிய வாழ்க்கை ஆண்டவர் கொடுப்பாங்க. போயசன் ஒரு பெரிய பணக்காரர், நமக்கு அதெல்லாம் ஸ்டோரிஸ் தெரியும்.
கல்யாணம் பண்ணி பிள்ளைங்களுக்கு பிறப்பாங்க. மேத்யூ ஃபஸ்ட்டு சாப்டர் படிக்கும்போது அங்கே ஜீசஸ் ஜீனாலஜி இருக்குது, அங்கே என்ன இருக்குது, வம்சாவளி ஆண்டவர் பேர் இருக்குது. இந்த ரூத்து பேருந்தான் தாவீது ராஜா. அந்த ரூத்து வம்சம்ல தான் ஜீசஸ் கிரைஸ்ட் பிறப்பாங்க பாருங்கள். முத்தம் கொடுத்துட்டு ஓர்பால் போனாங்க. ஓர்பால் என்ன ஆயிடுச்சோ தெரியாது. ஆனால் ரூத் எப்போ கீழ்பட்டி, உங்கள் தேவன் என் தேவன், நீங்கள் என்ன சொல்லுங்க அது கேட்பான்னு சொல்லி கீழ்ப்படி இருக்கும்போது ரூத்துக்கு நல்ல வாழ்க்கை, புது வாழ்க்கை வந்தது. அது இல்லாமல் ரூத்து பேர் எழுதப்பட்டு இருக்குது. ஹல்லேலூயா. எப்போ நம்ம ஞானஸ்நானம் எடுத்து ஆண்டவர்கிட்ட வந்து ஆண்டவர்கிட்ட தவறாமல் நம்ம வந்து துதிக்கும் போது அவர் நம்பி இருக்கும்போது சந்தோஷம் கொடுப்பாங்க நம்ம தேவன். இந்த ரூத்து வாழ்க்கை எப்படி புதுப்பிச்சிருக்காங்க, புதிய வாழ்க்கை ரூத்து தந்தாரோ பிள்ளைங்க. அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த ரூத்து வம்சமில் ஜீசஸ் கிரைஸ்ட் பிறந்திருக்காங்க. அந்த மாதிரி நம்மன்னு செய்வாங்க. நம்ம எப்போ எப்போ நம்ம நம்பி இருக்கிறோமோ, எந்த கஷ்டம் வந்தாலும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லும் போது, கஷ்டத்தில் நன்றி சொல்லணும், சந்தோஷம் நன்றி சொல்லணும். எப்பொழுது நம்ம உண்மையாக இருக்கும்போது நம்ம பேர் ஆண்டவர் புஸ்தகத்தில் எழுதி வைப்பாங்க. பரலோகத்தில் நம்ம பேர் எழுதி இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்பர் 1 என்ன படிச்சுக்கோ, நம்ம நம்பிக்கையில் சந்தோஷம். நம்ம நம்பி இருக்கும்போது நம்ம தேவன் நம்ம சந்தோஷமாக வைப்பாங்க. ஹல்லேலூயா. நம்ம தேவன் வெறுமையாக நம்ம அனுப்ப மாட்டாங்க. ஆசீர்வதிக்க தேவன், நம்ம உதவி செய்யும் தேவன், நம்ம சூழ்நிலை நம்ம வாழ்க்கையில் மாற்றும் தேவன். ஒருவேளை உங்கள் வீட்டில் ஒரு கசப்பான காரியங்கள் இருக்கா, கணவர் பேச்சு கேட்கலையா, குடிப்பழக்கத்தில் இருக்கிறாங்க, வேலைக்கு போகலையா, பிள்ளைங்கள் பேச்சு கேட்கலையா, நீ நம்பி இருந்த பிள்ளைங்கள் ஒரு பைசா கூட கொடுக்க மாட்டுறாங்க, ஒருவேளை நீங்கள் நம்பி இருந்த பிள்ளைங்கள் ஒன்றுமே நல்லா நடக்கிறது இல்லையா, நீங்கள் இந்த தினம் ரூத்து போல் நம்ம ஆண்டவர் ரூத்து கூட நவோமி போல் சேம் ப்ராப்ளம். ஆனாலும் ரூத் என்ன தான் போய் கஷ்டப்படி வேலை செஞ்சு ஆண்டவருக்கு உண்மையாக இருக்கும்போது புது வாழ்க்கை வந்து. அதே போல் இந்த தினம் நம்ம வாழ்க்கையில் ஒரு கசப்பான வாழ்க்கை இருக்கா, வர முடியாமல் கணவர் சீரியஸாக இருக்கா, பிள்ளைங்கள் பேச்சு கேட்கலையா, நீங்கள் ஒரே ரூத்து மாதிரி எதி கண்டுக்கோமே ஆண்டவருக்காக நீங்கள் ஆண்டவர் மட்டும் சாய்ந்து இருக்கும் போதும், அவர் மட்டும் நம்பி இருக்கும் போது நம்ம ஜீவியம் கூட கசப்பாக இருந்தால் நம்ம வாழ்க்கை ஒன்றுமே பிளஸிங் இல்லாத நம்ம வாழ்க்கை ஆண்டவர் மாற்றி போடுவாங்க. ஹல்லேலூயா.